தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இருந்து வாசிக்க போகிறோம். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அநேக அற்புதங்களை அடையாளங்களை இயேசு மக்களுக்கு செய்து கொண்டே இருந்தார். அப்படி ஏராளமான மக்களுக்கு அற்புதங்களை செய்து ஒரு விசேஷித்த காரியங்களை ஜனங்களுக்கு செய்து கொண்டிருந்தார். அதில் சில காரியங்களை தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். கூடுமான மட்டும் இப்போது பார்ப்போம், இல்லைன்னா மாலை கூட்டத்திலே அதை தொடர்ந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்போம். மத்திய சுவிசேஷம் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், அங்கே ஒரு திமிர்வாதக்காரன் கிடக்கிறதை நாம் பார்க்குறோம். அவன் சுகமடைதலை இங்கே விளக்கமாக நாம் சொல்ல போகிறோம். பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போது வேதபாரகரில் சிலர் இவன் தேவதூஷன் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலேயே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர் நினைவுகளை அறிந்து, உங்கள் இருதயங்களிலே பொல்லாதவளை சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்குள் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமீன், அல்லேலூயா. இங்கு ஒரு திமிர்வாதக்காரன், திமிர்வாதம் என்று சொன்னால் முடக்குவாதத்தை தான் திமிர்வாதம் சொல்கிறான். முடக்குவாதம்னா ஒரு கையும் ஒரு காலும் வராதவர்கள் முடக்குவாதக்காரனாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறதை நாம் பார்க்குறோம். இந்த சம்பவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அப்போது அவர் படவிலிருந்து இறங்கி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அவர் ஏதோ ஒரு பட்டணத்தில் இருந்ததை நாம் பார்க்குறோம். இதுக்கு முன்பாக அந்த பட்டணத்தில் அவர் என்ன செய்தார்? அவர் பட்டணந்தோறும் கிராமந்தோறும் புறப்பட்டு போய் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கி சுற்றி தெரிந்து கொண்டே இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் மனிதர்களை சுகமாக்க வேண்டும், பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்யும்படியாக இயேசு சுற்றி திரிந்தார். அன்றைக்கி எருசலேமை சுற்றிலும் அங்கே சுற்றி வந்ததுக்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு எதற்காக சுற்றி வந்தார்? வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிற வியாதியிலே பலவீனமாக இருந்தவர்களை, நோயிலே இருந்தவர்களெல்லாம் அவர் போய் அங்கங்கே போய் சந்தித்து அவரை சுகமாக்குற வேலையை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அந்த வேலையை தான் செய்து கொண்டிருந்தார். அதில் ஒரு மனிதன் தான் படுக்கையில் இருக்கும்போது அவர் அந்த பட்டணத்துக்கு வந்தார். எந்த பட்டணத்துக்கு வந்தார்? முன்னாடி எந்த பட்டணத்தில் இருந்தாருன்னா, மேல் உள்ள அதிகாரத்தை 28ஆம் வசனத்தை 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, அந்த கெர்கெசேனே நாட்டிலே பிசாசு பிடித்திருந்த 2 பேரை அங்கே சுகம் அடைகிறது பார்க்கும். அதுக்கு கெர்கெசேனே என்கிற நாட்டிலே பிசாசு பிடித்திருந்த 2 பேர். அவர் எப்படி இருந்தாங்க? 28ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது, அவர் அக்கறையிலே கெர்கெசேனே நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிர்பட்டு வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தபடினாலே அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. இங்கே என்ன நடக்குது பாருங்க. இயேசு கெர்கெசேனே நாட்டிலே அவர் வரும்போது அங்கே பிசாசு பிடித்திருந்த கல்லறையில் இருந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லறைனா சுடுகாட்டிலே இருந்து 2 பேர் புறப்பட்டு வருகிறார்கள், இயேசுவிடத்தில் வருகிறார்கள். பிரத கல்லறையிலிருந்து புறப்பட்டு வந்து அவருக்கு அருகே எதிராக வந்து அவர்கள் எப்படிப்பட்டிருந்தாங்களா? மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் எப்படி இருந்தார்கள்? மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். பிசாசு பிடித்தவர்களாக இருந்தார்கள். கொடியவர்களாகவும் பிசாசு பிடித்தவர்களாக இயேசு ஒரு மனிதனுக்குள் வருவதற்கு முன்பாகவே அவன் கொடியவனாகவும் பிசாசு பிடித்தவனாகவும் அவன் கல்லறையில் இருந்தவனாக இருந்தான். அந்த மனிதன் பொல்லாத மனிதனாக இருந்தான். அவன் அநேகரை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த வழியில் ஒருவனும் போக முடியாது. அவனை சங்கிலினாலே ஒருவனால் கட்ட முடியாது. அவன் கட்டி வைத்திருந்தாலும் அந்த சங்கிலிகளை அறுத்து போடக்கூடிய பிசாசாக இருந்தான். அந்த வழியாக இயேசு வரும்போது ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அந்த வழியாக யாருமே போக முடியாது. ஏன்? இவனுக்குள்ளே பிசாசு இருந்தபடினாலே அந்த வழியாக யாரையுமே நடக்க விடலை. கல் எடுத்து அடிப்பான், கொம்பு எடுத்து அடிப்பான், இல்லைனா
அவங்க வந்து என்ன பண்ணுவான், ஆட்களை எல்லாம் போகக்கூடாத அளவுக்கு பிசாசு பிடித்திருந்த மனுஷன் நீ பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்குறோம். பிசாசு பிடித்திருக்கிறவர்கள் அவர் என்ன பண்ணுவாங்க, பல்ல கடித்துக்கின்னு கண்ணாமண்ணா என்ன பண்ணுவாங்க, பேசுகிறதையும் பிசாசு செய்கிறத நான் பார்க்குறோம். பாருங்கள், அவர்கள் அவரை நோக்கி பிசாசு பிடித்த அந்த மனுஷர்கள் இயேசுவை நோக்கி என்ன சொன்னாங்க, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கு என்ன, எங்களுக்கும் உமக்கு என்ன. அந்த பிசாசுகள் இயேசுவிடத்தில் வந்து பேசுகிறது, இயேசுவே உமக்கு எனக்கு என்ன ஆண்டவரே, காலம் வருவதற்கு முன்பாகவே எங்களை வேதனைப்படுத்தாதீர் என்று கூப்பிட்டார்கள். காலம் வருவதற்கு முன்பாக பிசாசுக்கு தேவன் ஒரு காலத்தை வைத்திருந்தார். இந்த பிசாசுகளை இயேசு கண்டபோது அவர் வேதனைப்படுத்த வந்தார் என்று புரிகிறது. பாருங்க, இயேசு எதுக்கு வருகிறார்? பிசாசை வேதனைப்படுத்த வருகிறார். பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள எதுக்கு வருகிறான்? மனுஷனை வேதனைப்படுத்த வருகிறான். இங்கே ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள வந்தா மனுஷனை வேதனைப்படுத்துது, இயேசு ஒரு இடத்துல வந்தா பிசாசுக்கு வேதனை உண்டாகிறது. அதனால தான் பிசாசு சொல்றான், எங்களை வேதனைப்படுத்தாதபடி காலத்துக்கு முன்பாகவே எங்களை ஏன் வேதனைப்படுத்த வந்தீங்க? இயேசு சிலுவையிலே மறிக்கல, ரத்தமே சிந்தல, அதுக்கு முன்னாடி எங்களை துரத்துறீங்களே. ரத்தமே சிந்தலையே, நியாய தீர்ப்பு உண்டாகலையே, எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே வரலையே. சிலுவையில் அவர் நிர்வாண கோலமாக்கணும்ல, அங்கே தானே வெற்றியே. காலம் வரதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது ஆண்டவரே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, துரத்துறீங்க. இயேசு காலத்துக்கு முன்பாகவே ஜனங்களை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனைப்பட்டு இந்த பூமியில் நிறைய மனிதர்கள் பிசாசினாலே வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற மனிதர்களை இயேசு கண்டு அவருடைய வேதனை நீக்கும்படியாக புறப்பட்டு வருகிறார். அதனால் காலம் வருவதற்கு முன்பாகவே வேதனைப்படுத்த வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் தூரத்திலே அநேக பண்டிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டு இருந்தது. பிசாசுகள் பார்க்குது, பன்னியும் பார்க்குது, இயேசுவும் பார்க்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, அப்போது பிசாசுகள் பாருங்க, அப்போ நான் சொல்கிற பிசாசுகள் அங்கே எழுதிக்குது பாருங்க, எப்படி எழுதிக்குது? அப்போது 31ஆம் வசனம், அப்போது பிசாசுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசுகள்னா ஒன்றா இல்லை, ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு சொன்னால் ஒன்றா இருக்க. லேகியன் என்ற பிசாசுக்குள்ள எத்தனை இருந்தது? 2000 இருந்தது. இந்த பிசாசுக்குள்ள என்ன பண்ணிக்குது? 6000 பிசாசுகள் இருக்குது. 2 பேருக்குள்ள 6000 பிசாசுகள் இருக்குது. அங்கே பாருங்க, பிசாசுகள் எங்களை துரத்துவீரானால். இயேசு எதற்காக வருகிறார்? பிசாசுகளை துரத்தினார். அவர் எங்கே போனால் என்ன செய்தார்? பிசாசுகளை துரத்தினார். யாருக்குள்ள இருந்தது? மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசுகளை துரத்தினார். அவர் நன்மை செய்கிறவராய் வந்தார். பிசாசு ஒரு மனிதனுக்குள் வந்தால் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது, வியாதி நோயை கொடுக்குது. ஆனால் இயேசு வந்து என்ன செய்கிறாரு? வாசிங்க. நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பன்றி கூட்டமுக்குள்ள போகும்படியாக வேண்டிக் கொண்டன. பிசாசுகள் வேண்டிக் கொள்ளுகிறது. பிசாசுக்கும் தெரியுது இயேசுநாதர்கிட்ட ஜெபம் பண்ணா பதில் கொடுப்பார் என்று. ஆமீன், அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியுது இயேசுநாதர்கிட்ட ஜெபம் பண்ணா என்ன பண்ணுங்க, பதில் கொடுப்பாருன்னு தெரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? பிசாசு கூட நல்லா தெரியுது, நம்ம விசுவாசிகளுக்கு தெரியல. ஜெபம் பண்ண மாட்டேங்குதுங்க பாருங்க. வேண்டிக் கொள்ளணும். என்ன வேணும்? தனக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும். ஆண்டவரே, இந்த பிசாசு என்ன கேட்டுது? என்னை வேதனைப்படுத்தினா அங்கே இருக்குது பண்ணி கொடுங்க, அந்த பண்ணிக்கிட்ட நாங்கள் போகிறதுக்கு எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு என்ன சொன்னார்? போங்க. என்ன சொல்லுவார்? படிங்க. அதற்கு அவர் போங்கள் என்றார். போங்க. அதுக்கு அவர் சொல்றாரு போங்க. உடனே பதில் பாருங்க. இயேசுநாதர்கிட்ட வந்தா பிசாசுக்கு ஜெபம் பண்ணா உடனே என்ன பண்ணாரு? உடனே பதில் கொடுக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணாதான் பதிலே வரலன்னு. இயேசு உடனே பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. உடனே பதில் கொடுப்பா. போங்கள் என்று சொன்னார். அவர் போன உடனே என்ன ஆயிடுச்சு? அவைகள் புறப்பட்டு பன்னி கூட்டத்தில் போயின. அப்போது பன்னி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டில் மேல் கடலில் பாய்ந்து ஜலத்திலே மாண்டு போயின. உயர்ந்த மலைக்கு போதுங்க, எல்லாம் பன்னி கூட்டங்கள் எல்லாம் போகுது. பிசாசு ஒரு பன்னிக்குள்ளே வந்தா என்ன வருது? உயர்ந்த மலைக்கு போகிறாங்க. போய் என்ன பண்ணுது? தற்கொலை பண்ணிக்கு செய்யுது. அப்போ என்ன பாருங்க என்ன நடக்குதுன்னு, பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே வந்துட்டாலே அவ்வளோ வேதனைப்படுத்துது. பன்னிக்குள்ளே வந்துட்டா என்ன பண்ணுது? உயர்ந்த மலையில் போயிட்டு என்ன பண்ணுது? விழுந்து சாகுது. அப்போது இதில் இருந்து ஒரு காரியம் புரியுது. பிசாசு ஒரு மனிதனுக்கு வந்தால் பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வரானன்றி வேறொன்றுக்கும் வரான்னு இயேசு சொன்னார். அப்போ பிசாசு எதுக்கு வந்தான்? கொல்லவும் அழிக்க வரான். இப்போ பன்னிக்குள்ளே வந்தது. பன்னி எல்லாம் செத்து போச்சு. எல்லாம் பன்னி என்ன போச்சு? செத்து போயிடுச்சு.
அப்போ பிசாசுடைய கிரியை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு ஒரு மனிதனை ரட்சிக்க வந்தார். இயேசு ஊழியத்தை இந்த பிசாசு என்ன பண்ணுது? தடை செய்ய நினைக்குது. எப்படி தடை செய்யுதுன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பண்ணி செத்து போச்சு உடனே ஊர் மக்கள்லாம் கூட்டமாக கூடி வந்து எங்கள் எல்லைக்குழுக்கு வரக்கூடாது. வாசிங்க அதை. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்திலே சென்று அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்துக்கு சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்தவர்களுக்கு சம்பவித்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். பிசாசுக்கு நடந்த சம்பவத்தையும் அறிவித்தாங்க. அந்த பன்னிகளுக்கு என்ன நடந்தது என்பதை அவர்கள் அறிவித்தாங்க. அந்த மனுஷனுக்கு என்ன நடந்ததுன்னு அறிவித்தாங்க. ஆமீன், அல்லேலூயா. இயேசு ஒரு பட்டணத்தில் வந்தார், ஒரு மனிதனை விடுதலையாக்குறார். அவன் கொடூரமான மனிதனை நல்ல மனிதனாக, புத்தி தெளிந்த மனிதனாக, ஆடை இல்லாது இருந்தவன், பிசாசு பிடித்திருந்தவன், கொடூரமாக இருந்தவன், சங்கிலினால் கட்டப்பட கூடாது இருந்தவன், அப்படியாப்பட்ட மனுஷன் அநேக மக்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தவன். அவன் தன் சரீரங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தான். தன்னைத்தானே கல் எடுத்து என்ன பண்ணான்? கீறி கொண்டான், அடித்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பாருங்க, அப்படியாப்பட்ட மக்களை என்ன பண்ணாரு? இயேசு விடுதலை செய்கிறார். பிசாசு பிடித்தவைகளை நடந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? அந்த ஜனங்களுக்கு, அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் போய் அறிவிக்கிறாங்க. 34வது வசனத்தை பாருங்க. அப்போது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த பட்டணத்தில் இருக்க மக்கள் எல்லாரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்தாங்க. ஏன் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள்? அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆனால் மனிதனை குணமாக்கினார், அற்புதம் செய்தான். ஆனால் அவங்க பண்ணிலாம் செத்து போச்சு. இந்த இயேசு என் பட்டணத்துக்கு வந்தா எங்கள் ஆடு மாடு, எங்கள் பன்னிகள்லாம் செத்துடும். இவர் நிறைய பிசாசு நம்ம ஊரில் இருக்குது, அதை எல்லாத்தையும் துரத்துனா எல்லா பன்னிகளுக்கும் போயிடும். இவர் நம்ம ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அந்த பட்டணத்தார் எல்லாரும் என்ன பண்ணாங்க? இயேசுவை போய் வேண்டிக் கொள்கிறாங்க. இயேசு என்ன சொன்னார்? அவரை வேண்டிக் கொண்டாங்க, தங்கள் எல்லையை விட்டு போகும்படியாக. எல்லையை விட்டு போயிடுங்க, எங்கள் ஊருக்குள்ளே வராதிங்க. இன்றைக்கி சுவிசேஷத்தை நிறைய இடத்துல சொல்ல போகிறோம். அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இங்கே எங்கள் எல்லையில் வந்து சொல்லாதீங்க, இங்கே யாரும் இங்கே கிறிஸ்தவர் இல்லை, இங்கே யாரும் அப்படியாப்பட்டவங்க இல்லை, இங்கே எல்லைக்குள்ளே வராதிங்க. இயேசு என்ன செய்தார்? அவர் எல்லையை விட்டு, தங்கள் எல்லையை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவங்க அங்கே என்ன பண்ணல? இயேசு வாக்குவாதம் பண்ணலை. அதனால தான் புறப்பட்டு வேறு பட்டணத்துக்கு புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா. அவர் வேறு பட்டணத்துக்கு புறப்படுறார். நீங்கள் இல்லைன்னா அவர் ஏற்றுக்கொள்ள மனதில்லாத அந்த ஜனங்களை விட்டு அவர் புறப்பட்டு போகிறார். இயேசு எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்ய தான் வந்தார். ஆனால் யார் அவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரிடத்துல, அவர் வீட்டில் வராரு. யார் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களை விட்டு அந்த பட்டணத்தை விட்டு புறப்படுகிறார். பிசாசு வேண்டிக் கொண்டதுக்கும் பதில் கொடுக்கிறார், இந்த ஊர் மக்களும் வேண்டிக் கொண்டதுக்கும் பதில் கொடுக்கிறார். அந்த பட்டணத்தை விட்டு புறப்படுகிறார். அதனால தான் 9வது வசனத்தை வாசிக்கணும். அப்போது அவர் படகு ஏறி, எங்களை விட்டு போங்க, எங்கள் எல்லாம் விட்டு போங்கன்னு சொன்னாங்களே, அப்போது அவர் படகு ஏறி இக்கரை பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். காப்பர் நகுமு என்ற ஊருக்கு புறப்பட்டு வருகிறார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதனை காரனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு எங்கே போனாலும், எந்த பட்டணத்தில் போனாலும் அங்கே ஒரு திரள் கூட்டம் வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற கூட்டங்கள் அன்றைக்கி ஏராளம். மருத்துவமனை இல்லை, சுகமாக்குற ஆட்கள் இல்லை, எந்த வைத்தியம் செய்தாலும் எந்த மக்கள் சுகமாகலை. ஏனென்றால் அது பிசாசினால் உண்டான வியாதி. இந்த திமிர்வாதம் பாவத்தினால் உண்டான வியாதி. இந்த வாலிபன் திமிர்வாதமாக ஒரு கை ஒரு கால் வராதவன் கிடக்கிறான், வீட்டில் கிடக்கிறான். அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசு படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரனை அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி சொல்றாரு, திமிர்வாதக்காரனை நோக்கி அவர் விசுவாசத்தை பார்க்கிறார். திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொல்றாரு? மகனே திடன் கொள், மகனே திடன் கொள், மகனே திடன் கொள். ஆண்டவர் சொல்லாரு, மகனே திடன் கொள். இப்போது ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, மகனே திடன் கொள். அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, அந்த ஊரில் யாருமே சுகமாக்க முடியாத ஒரு வியாதி தான் அந்த திமிர்வாத வியாதி. திமிர்வாதம்னா ஒரு கை கால் வராத அப்படியாப்பட்ட வியாதி தான் திமிர்வாத வியாதியாக இருக்கிறது. பாருங்க, சுகமடையாது இருந்தான். மகனே திடன் கொள், பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இப்போது இயேசு என்ன சொல்லணும்? மகனே திடன் கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ சுகம், அவர் எதுக்கு வந்தார்? சுகமாக தான் வந்தார். ஆனால் இங்கே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படி என்று சொல்கிறாரு.
எதுக்கு ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கணும்? எதுக்கு பாவங்களை மன்னிக்கணும்? பாவம் தான் இந்த வியாதிக்கு காரணம் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அல்லேலூயா. நம்ம நிறைய நினைக்கிறோம், நிறைய விஷயங்களை. எதனால் இந்த வியாதி வருதுன்னா பாவத்தினால். நிறைய வியாதி பாவத்தினால் வருகிறது. சில வியாதிகள்லாம் சாப்பிட்ற உணவுனால் வருது, சில வியாதி பாவத்தினால் வருகிறது. நிறைய வியாதி பாவத்தினால் வருகிறது. செய்கிற தவறுனாலே, இந்த பாவம் செய்கிறதுனால அந்த வியாதி நமக்கு வருகிறது. அப்போ அதனால பாவங்கள் மன்னிக்கப்படணும். ஒரு மனிதனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படணும். இப்பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்று சொன்ன போது, அப்போது அங்க இருந்து வேதப்பாரகர்கள் பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இவன் தேவதூஷணம் சொல்றார். யாரு? இயேசு என்ன பண்ண? தேவதூஷணம் சொன்னா. இவர் என்ன சொல்ல வராங்கன்னா, இவர் தேவனை போல பேசுறார். இவர்னா கடவுளா? இந்த வேதப்பாரகர்கள் பரிசேயர் சொல்றாங்க, இவர்னா கடவுளா? பாவங்களை மன்னிக்க இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இயேசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இவர்னா கடவுளா? இவர்னா கர்த்தரா? இவர் யெகோவா தேவனா? இவர் பாவங்களை மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரே அப்படின்னு அங்கிருந்து வேதப்பாரகர்கள், யெகோவா தேவன் தான் கர்த்தர், ஆனா இவர் மனுஷனா வந்தவர், இவருக்கு எப்படி இந்த அதிகாரம் இருக்குது? இவர் எப்படி இப்படி சொல்லலாம்? இவர் கடவுளுக்கு ஒப்பாக பாவங்களை மன்னிக்கிறது கடவுளுக்கு மாத்திரம் தானே இருக்குது அதிகாரம். பாவத்தை மன்னிக்க கடவுளுக்கு மாத்திரம் அதிகாரம். இயேசு அவர் எப்படி பார்த்தாங்கன்னா, பரிசேயர்கள் வேதப்பாரகர்கள் மனிதர்களாகவே பார்த்தாங்க. இயேசு அவர் கர்த்தரா பார்க்கல. அவங்க கர்த்தரா பார்த்துருந்தார்னா அங்கே தெரிஞ்சிருக்கும், அவர் தெய்வம் என்பது தெரிஞ்சிருக்கும். ஆமாம், அல்லேலூயா. அவங்க கடவுளாக பார்க்கல, அவங்க மனுஷராக பார்த்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை ஒரு மனிதனாக தான் பார்க்குறாங்க. ஒரு புத்தனை போல, காந்தியை போல, ஒரு மதத்தை பரப்ப வந்தவர் நினைக்கிறாங்க. இவர் புத்தரை போல, காந்தியை போல அல்ல, இது மகா பிரபு, சமாதான பிரபு, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த தேவன். இவருக்கு தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கு. அன்னைக்கு இருந்த வேதப்பாரகர்கள், இவன் யார் பாவங்களை மன்னிக்க? இவர்னா கடவுளா? அப்படி சொன்ன போது, மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய காலம் வந்துச்சு. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார், பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அப்படின்னா நான் பிறந்த காரணமே அதுக்கு தான் பிறந்தேன் அப்படின்றாரு. நான் எதற்காக வந்தேன்? இயேசு எதற்காக வந்தேன்? மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, மனுஷனை குணமாக்குவதற்காக, அவனுடைய பாவத்தை அவனை விட்டு நீக்குவதற்காக நான் வந்தேன். எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நான் நிரூபித்து ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அவர்கள் ஒரு உள்ளத்திலே பொல்லாத சிந்தை கொண்டிருந்தார்கள். வாசிங்க, இயேசு அவர் நினைவுகளை அறிந்து, இயேசு அவருடைய நினைவுகளை அறிந்தார். இப்போ அநேகருடைய நினைவுகளை கர்த்தர் அறிகிறார். ஆமீன். என்ன நினைவுகளாக? அவர்கள் உங்கள் இருதயத்தின் பொல்லாங்கானவளை சிந்திக்கிறது. என்ன பொல்லாங்கான சிந்திக்கிறாரு? மனுஷகுமாருக்கு அதிகாரம் இல்லை, இவன் மனுஷன் தானே, யோசேப்பின் மகன் அல்ல, மரியாளுடைய மகன் அல்லவா, நம்ம ஊர்ல இருந்தவர் தானே, நம்ம ஊர்காரன் தானே இவர் எப்படி பாவங்களை மன்னிக்கலாம்? மன்னிக்குதுன்னு சொல்றாரே அப்படின்னு வேலை பாருன்னா ஒரே கோபம் இயேசு மேல. இவர் கடவுள் மாதிரி காட்டுறாரு அப்படின்னு கோபம். அப்போ சொல்றாரு, 5ஆம் வசனத்தை வாசிங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? இயேசுக்கு எல்லாமே எளிதுதான். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றதும் எளிதுதான், எழுந்து நடவு சொல்வது அவருக்கு எளிதுதான். ஆனா எது எளிதுன்னு அவங்கள பார்த்து கேட்கிறாரு, பரிசைகளை பார்த்து. ரெண்டுமே அவங்களால கூடாத காரியம், ரெண்டுமே அவங்களால செய்ய முடியாது. அதான் சொல்ல, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இயேசுவுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அவர் மன்னிக்கிற தேவனாய் வந்தார். அதனால் தான் சிலுவையில் தொடங்கும் போது மன்னி என்று சொன்னாரு, பிதாவை இவளுக்கு மன்னின்னு சொன்னாரு. ஆமென், அல்லேலூயா. அவள் குத்தினவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க சொல்றாரு. அவர் முதல்ல ஆண்டவர் மன்னிப்பை விரும்புகிறார். பாவிகளை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவால் ஒருவரால் மாத்திரமே கூடும். பாவிகளை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் அறிய வேண்டும். அங்க இருக்கிற வேத பார்க்கும் பரிசேயர்களை பார்த்து நீங்கள் அறிய வேண்டும். அதை இப்போது நான் நிரூபிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. பாவங்கள் மன்னிக்கப்படுவது யாருக்குமே தெரியாதுங்க. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? பாவம் ஒரு மனுஷனுக்கு மன்னிக்கப்படுறது யாருக்கு தெரியும்? இந்த ஆளை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் நான் சொல்லிட்டா அது ஏதாவது கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அவர் பாவத்தை மன்னித்ததற்கு அடையாளமாக நீ எழுந்து நட. நீ எழுந்து நடப்பது மூலமா நான் பாவங்களை மன்னித்தேன், அதனால நீ சுகமான. புரியுதா?
பாவங்களை மன்னித்தேன், மன்னித்ததுனால நீ சுகம் அடைந்தா, அதனால நீ எழுந்து நட. அல்லேலூயா. இயேசு எழுந்து நடக்க வைத்தார். பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசுக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். இன்னைக்கு நினைக்கிறாங்க இயேசுக்கு அதிகாரம் இல்லைன்னு. இயேசுக்கு தான் அதிகாரம். பாவங்களை மன்னிக்க இயேசுக்கு மாத்திரம் அதிகாரம். நமக்கு அதிகாரம் இருக்குதுங்க. எவனுடைய பாவங்களை மன்னிக்கிறோம் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். எவனை நம்ம ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம வாயில் ஒருத்தனை ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதமாக இருப்பான். ஆமென். அல்லேலூயா. யார் எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு அத்தனை பேருக்கு இந்த அதிகாரம் இருக்குது. நீ பாவத்தை ஒருத்தனுக்கு பாவத்தை மன்னிக்கிறேன், இயேசு நாமத்தை அவனை நான் மன்னிக்கிறேன்னு சொன்னால் அவன் மன்னிக்கப்படுவான். ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னால் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். இயேசு சொன்னார் தெரியுமா, நீ ஒரு வீட்டுக்கு புறப்பட்டு போங்க, அந்த வீட்டுக்கு நீங்கள் சமாதானம் சொல்லுங்க, சமாதானம் சொல்லுங்க. எந்த வீட்டுக்கு போனால் சமாதானம் சொல்லுங்கன்னாரு. அவருக்கு சமாதானத்துக்கு பாத்திரவானா இருந்தா நீங்க சொன்ன சமாதானம் அவனுக்கு வந்து தங்கும். அவன் பாத்திரவானா இல்லைன்னா நீ சொன்ன சமாதானம் உங்ககிட்ட திரும்பி வரும்னு சொல்லிட்டாரு. அதே போல தான் பாருங்க, ஒருத்தனுடைய பாவத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம், மன்னிக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால சொல்ல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் அவருக்கு மன்னிங்க. மன்னியாதிராது இருங்க. நீங்க பூரண புருஷர் ஆகணும்னா பிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்க மன்னிங்க. அப்போ மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் மனுஷகுமாருக்கு இருந்தது போல நமக்கும் அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் அவருடைய சாயலா இருக்கிறோம். ஆமென். வேத வசனங்கள் தெளிவா இருக்குது. மன்னிக்க இயேசுக்கு மாத்திரமா அதிகாரம் இல்லை, நமக்கும் கூட என்ன பண்ணிருக்காரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா. உலகத்திலே தலை சிறந்த குணம் மன்னிப்பு. அது கிறிஸ்துவிடத்தில் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். நாம் மன்னிக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கணும். நம்ம ஒருத்தர் மேலே நாம் கை வச்சு நம்ம ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதமாக இருக்கிறான், சபிச்சா சாபமாக இருக்கிறான். அது உலக மக்களுக்கு அது புரியல, நமக்கு அது புரியணும். அல்லேலூயா. அதனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. திமிர்வாதக்காரன் நோக்கி எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்றால் அவன் உடனே எழுந்து தன் வீட்டுக்கு போனான். உடனே, ரொம்ப டைம் கூட ஆகலைங்க, செகண்ட்ல, ஒரு நிமிடங்களிலே எழுந்து நடக்க பண்ணினான். திமிர்வாத கடன் அவனை எப்படி தூக்கிட்டு வந்தாங்க தெரியுமா? எப்படி தூக்கிட்டு வந்தாங்க தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, அவர் இயேசு வீட்டிலே இருக்கிறார். அவர் கப்பர்நகூமுக்கு வந்தபோது அவர் ஒரு வீட்டிலே தங்கியிருந்தார். அதை கேட்டு எல்லா ஜனங்களும் புறப்பட்டு வந்தார்கள். உடனே வாசலுக்கு முன்பாக நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். இயேசு எங்க போனாலும் அற்புதம் செய்து கொண்டே இருந்தார். இடம் போதல, நிறைய இடம் பக்கம். அந்த அன்னைக்கு மனந்தரமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இயேசு ஒரு இடத்துக்கு வந்துட்டா ஏராளமான மக்கள் கூடி வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்கார முடியல. ஏனென்றா அவ்வளோ வேதனை உள்ள மக்களை அன்னைக்கு இருந்தாங்க. உடனே வீட்டுக்கு முன்பாக இடம் போகாத அளவுக்கு கூடினார்கள். அவர்களுக்கு அவர் வசனத்தை போதித்தார். இயேசு என்ன செய்கிறாரா, வசனத்தை வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணியிருந்தாரு, வசனத்தை போதித்து கொண்டு இருக்கிறார். நான் இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், வசனங்களை போதிக்கிறேன். இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, கிறிஸ்துவின் வார்த்தைகளை நான் என்ன பண்றேன், பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். வசனத்தை போதிக்கணும். அல்லேலூயா. இயேசு எங்கேயுமே போனாலும் வசனத்தை போதித்தா, வசனத்தை அனுப்பி வியாதிகளை குணமாக்குறார். முதலாவது மலை பிரசங்கம் பண்ணார், வசனத்தை தான் போதித்தார். ஆமென். அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டன, வசனங்களை போதிக்கிறார். பாருங்க, அப்போது 4 பேர் அங்கே மத்திய விட்டார்ல, யார் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு அங்கே என்ன பண்ணல, விவரமாக எழுதலை. ஆனால் மார்க் என்ன பண்ணுறாரு, தெளிவாக எழுதுறார். அப்போது பாருங்க, அப்போது 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்திலே வந்தார்கள். 4 பேர் சுமந்து கொண்டு வந்தாங்கன்னா எப்படி வந்திருப்பாங்க, நம்மளே கற்பனை பண்ணி பார்ப்போமே. 4 பேர் சுமந்து கொண்டு வராங்கன்னா எப்படி இருக்கும், எப்படி வந்திருப்பாங்க? ஒரு ஆளை 4 பேர் 2 கையை 2 காலை பிடிச்சி இழுத்துன்னு வந்திருப்பாங்களா? அப்படியே வந்துருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கட்டில் கடையில் என்ன பண்ணாங்க, போட்டு தூக்கின்னு வந்துருக்காங்க. இந்த தூக்கின்னு வந்தவங்க யாருன்னா 4 பேர் நமக்கு தேவை. பாருங்க, 4 பேர் நமக்கு தேவை. அந்த வாலிபன் திமிர்வாதமாக கிடந்த போது அந்த 4 பேர் அவர் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த போது வீட்டு வாசலில் வந்து பார்த்தா ஏராளமான கூட்டம்
உள்ளே போக முடியல, ஜனக்கூட்டம் நெருங்குது, நானும் எனக்கு சுகம், எனக்கு தான் முதல் சுகம்ன்ட்டு நான் தான் இயேசுநாதர் முதல்ல பார்ப்பேன்னு சொல்லிட்டு கூட்டம் நிறைய வந்துடுச்சு. சுகமாகறதுக்கு இடம் கிடையாது. என்ன பண்ணிட்டானுங்க 4 பேரும் மேலே ஓட்டு வீடு போகுது, அந்த ஓட்டு வீட்டை திறந்து இயேசு இருந்த வீட்டில் என்ன பண்ணாங்க, 4 காலை பிடிச்சி அப்படியே இறக்குறாங்க. இயேசு எங்கே உட்காந்துறாரோ அங்கே பார்த்து ஓட்டெல்லாம் பிரிச்சுட்டு இறக்குறாங்க. அதான் வாசிங்க, அப்படியே ஒரு கற்பனை பண்ணி, ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவர்கள் சமீபமாய் சேரக்கூடாமல் வர முடியல. ஜனக்கூட்டம் நிறைய பேர் வந்துட்டாங்க, அதனால் அங்கே வர முடியல. அவர்கள் இருந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து, இயேசு இருந்தார் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த கூரை பிரிஞ்சிடும். ஆமென், அல்லேலூயா. கூரை பிரித்து என்ன நடந்தது, திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையோடு இறக்கினார்கள். அப்போ படுக்கையோடு இறக்குறாங்க. நம்ம வீட்டில் வந்து இயேசுநாதர் உட்காந்து நம்ம வீட்டை பிரித்தா எப்படி இருக்கும், ஏய் வீட்டை பிரிக்கிறேன்னு திட்டுவோம். ஆனால் இயேசு அதை திட்டலை. என்ன சொல்கிறாரு பாருங்க, இயேசு அவர் விசுவாசத்தை கண்டு, இயேசு அவரோட விசுவாசத்தை கண்டார். இப்போ பாருங்க, நம்மளாம் என்ன பார்த்துருப்போம், ஓட்டை பிரிச்சுட்டான்னு பார்த்துருப்போம். ஆனால் இயேசு அவர் விசுவாசத்தை கண்டு. ஆமென், அல்லேலூயா. எவர் விசுவாசத்தை, இந்த திமிர்வாதக்காரனுக்கு எந்த விசுவாசம் இல்லை, ஆனால் கூட்டம் வந்து 4 பேருக்கு விசுவாசம் இருந்தது. ஏன்னா இயேசு கிட்ட இவன் திமிர்வாதமாக கிடக்கிறான், இயேசு கிட்ட கூட்டு போயிட்டு அவனை சுகமாக கிடுவார் என்று நம்பி வந்தாருங்க. ஆமீன். அவருடைய விசுவாசத்தை கண்டார். அல்லேலூயா. உனக்குள்ள விசுவாசம் இருக்குமானால் இயேசு அந்த விசுவாசத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உன் விசுவாசத்தை அவர் கண்டு, என் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இயேசு அவர் விசுவாசத்தை பார்க்கிறார். ஆமென். நமக்குள்ள விசுவாசம் இருந்தால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பவுல் பிரசங்கித்து கொண்டே இருக்கும்போது லீஸ்திரா பட்டணத்திலே சப்பானியாக இருந்த ஒருத்தனுக்கு விசுவாசம் வந்துடுச்சு. என்ன வந்துச்சு, விசுவாசம் வந்துடுச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவன் விசுவாசத்தை கண்டபோது, பவுல் கண்டபோது, நீ எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து குதித்து எழுந்து நடந்தான். அல்லேலூயா. பிரசங்கிக்கும் போதே தெரியும் உனக்கு விசுவாசம் வந்துடுச்சா வரலையான்ட்டு. அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு தேவை. ஆமென். விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசத்தை கண்டு அவர்களை என்ன பண்ணாரு, சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் வாசிங்க. அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன, தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்க தக்கவர், தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். கடவுள் மாத்திரம் தானே பாவத்தை மன்னிக்கணும், மற்றவது பாவங்களை மன்னிக்க முடியாதேச்சே. இவன் எப்படி தேவதூஷணம் சொல்றான், இவன் கடவுள் போல என்ன பண்றாரு, இயேசு எப்படி பேசுறாராம், கடவுளை போல பேசுறார், ஆண்டவரை போல பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்தவர் ஆண்டவர் தான்டா. வந்தவர் யாரு, கடவுள் தான். கடவுள் மனிதனா பிறக்கணும் எதிர்பார்த்திருந்தா அவர் தான் மனிதனா பிறந்தார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் சொந்தமானதில் வந்தால் சொந்தமானவர்களோ அவர்கள் என்ன பண்ணல, ஏற்றுக்கலையா. சொந்தமானதில் வந்தார், சொந்த சரீரத்தில் வந்தார். அவனை போல யூதனை போல இவரும் யூத குலத்திலே வந்தார், யூத மனிதனாக பிறந்தார், மனுஷனாக வாழ்ந்தார். ஆனால் சொந்தமானவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன பண்ணிட்டாங்க, முதல் புறக்கணிப்பு யூதர்கள் மத்தியிலே நடந்தது. இயேசுவை இந்த அற்புதம் செய்த போது இவர் தேவகுமாரனாக, இவர் பரலோகத்தின் ராஜாவாக இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்னைக்கு யூதர்கள், பரிசேயர்கள், அந்த யூத குல தலைவர்களாம் இவரை புறக்கணித்தார்கள். பாருங்க, தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியினால் அறிந்து, இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தபடினாலே தம்மை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை அவர் என்ன பண்ணுகிறாரு, அறிகிறார். அல்லேலூயா. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததுனால ஆவியினால் அறிகிறார். ஒருவன் மனுஷனுடைய கிரியையில நமக்கு எதிராக நிற்கிறவன் என்ன யோசிக்கிறான் என்பதை ஆவியானவர் என்ன பண்றாரு, அறிய வைக்கிறார். மனுஷனுக்குள் இருக்கிறதை பரிசுத்த ஆவியின் மூலமாக இவர் அறிந்து கொள்கிறார். அவர் தீய எண்ணங்களிலோடு யோசிக்கிறார்கள். அல்லேலூயா. இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வந்துட்டா நம்ம எதிரில் நிற்கிறவன் என்ன பேசுகிறான், என்ன யோசிக்கிறான்னு கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறவர், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். ஆமென். இது மாத்திரம் இல்லை, அநேக இடத்துல இயேசு அநேக மறைபொருள்கள் எல்லாம் என்ன பண்ணார், அறிந்து கொண்டார். அவன் வாய் திறந்து சொல்வதற்கு முன்பாகவே அவன் இருதயத்தில் என்ன இருக்குது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிவார். அறிந்திருந்தபடினாலே சொல்றாரு, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் இருதயங்களை இப்படி சிந்திக்கிறது என்ன சிந்திக்கிறீங்க,
உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்றும் சொல்வதோ, எழுந்து நட என்று படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? எது எளிது நினைக்கிறீங்க? அதனால் சொல்லி, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரன் நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றால், உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாகவும் அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதையும் அற்புதமாய் சுகமாக்கப்பட்டதையும் அங்கிருந்த எல்லா ஜனங்களும் கண்டார்கள். நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று என்ன பண்ணாங்க? சொல்லிக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும்போது என்ன நடக்குது? தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது ரெண்டாவது காரியம், இயேசு செய்த அற்புதங்களே ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கணும், டைம் பத்தாது. ரெண்டாவது காரியம், சூம்பின கையுடைய ஒரு மனுஷன். மத்திய சுவிசேஷம் மத்திய அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கப்பட்டதை குறித்து இங்கே யூதருக்குள்ளே ஒரு குழப்பமான சூழ்நிலை. இயேசுவை குற்றம் சாட்டும்படியாக அவர் வந்தார். ஓய்வு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சனிக்கிழமை ஓய்வு நாள். அன்றைக்கி யூதர்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். 6 நாள் வேலை செய்வாக, 7ஆவது நாள் ஓய்ந்திருப்பாயாக. அப்போது 7ஆவது நாள் ஓய்ந்திருக்க வேண்டிய நாளில் இயேசு என்ன பண்ணுறாரு? சுகமாக்குறார் என்று அன்றைக்கி இருந்த யூதர்கள்லாம் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவர் என்ன பண்ணார்? ஓய்வு நாளில் தான் வேலை செய்கிறாரு அப்படின்ட்டு இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இயேசுக்கு பின்னாடியே ஒரு கூட்டம் சுற்றிக்கினே இருக்குது. இயேசுக்கு பின்னாடி என்ன பண்ணுது? ஒரு கூட்டம் சுற்றிக்கினே இருக்குது. என்னத்துக்காக சுற்றுறாங்கன்னா, இயேசு அற்புதம் செய்கிறார், சுகமாக்குறார். இதை கண்டு கடவுளை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருந்தது, தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் பரிசேயர் கூட்டம், சதுசேயர் கூட்டம்லாம் இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே என்ன பண்ணாங்க? ஒரு கூட்டம் சுற்றிக்கினே இருக்குது. 2 கூட்டமும் இருக்குது. நம்மளை நல்லவன் சொல்கிற கூட்டமும் இருக்குது, கெட்டவங்களும் சொல்கிற கூட்டமும் இருக்குது. இயேசுக்கே அப்படி இருந்ததுன்னா நமக்கு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் வேதத்தை நம்ம கற்றுக்கொண்டு என்ன பண்ணணும்? மனதை என்ன பண்ண திடமாக வைத்துக்கொள்ளணும். 4 பேர் நம்ம நல்லவன் சொல்லுவான், 4 பேர் கெட்டவன் சொல்லுவான். நம்ம என்ன பண்ண முடியாது? பயப்படவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. இயேசுக்கே அப்படித்தான். என்ன செய்கிறாரு இயேசு? என்ன செய்கிறார்? தேவாலயத்துக்கு வர்றாரு. என்ன செய்கிறார்? அங்கே பாருங்க, அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் தேவாலயத்தில் இருந்தான். அப்போது அவர்களை குற்றம் சாட்டும்படி, ஓய்வு நாளிலே சுத்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். சுத்தமாக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? ஓய்வு நாளிலே சுத்தமாக்குறது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. இவர் இயேசுநாதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் இவர் என்ன பண்ணுவார்? இவரும் ஒரு கேள்வி கேட்பார். இயேசுநாதர்கிட்ட கற்றுக்கணும். ஆமென், அல்லேலூயா. உங்ககிட்ட யாருன்னா கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அறிவு ஞானம், இதெல்லாம் சொல்லுவாங்க, அறிவு ஞானம். கலைஞர் கருணாநிதி கிட்ட போய் கேட்டாங்க, அவர் உயிரோடு இருக்கும்போது, பெட்ரோல் விலை கிடுகிடுன்னு உயர்ந்து இருக்குதே, விலைவாசி இவ்வளோ உயர்ந்து இருக்குதே, உங்கள் கருத்து என்னன்னு கேட்டார். குறையணுமா ஏறணுமான்னு அவர் கேட்டார். அவர் சொன்னார் பதில், உங்கள் கருத்து தான் என் கருத்துன்னாரு. பத்திரிகையாளர்கிட்ட பார்த்து சொன்னார், உன் கருத்து தான் என் கருத்துன்னாரு. ஏன்னா பேச முடியுமா அவர்கிட்ட? உன் கருத்து என் கருத்துண்ணா, நீ உயரணும்னு நினச்சா உன் கருத்து என் கருத்து தான், இல்லை குறையணும்னு நினச்சா என் கருத்து தான் அப்படின்னா. அப்போது ஆட்சிக்கு எந்த பங்கம் வரல. அப்போ இயேசுநாதர் போல எவ்வளோ ஞானமாக பதில் சொல்கிறார், ஒரு மனுஷனை எவ்வளோ ஞானமாக பதில் சொல்கிறாரு. அப்போது நம்முடைய கருத்துக்கள் யாராவது கேட்டாங்கன்னா பதில் உடனே சொல்லக்கூடாது, யோசிக்கணும். அவன் என்னத்தை கரெக்டாக தான் கேட்குறானா, நம்மளை கரெக்டாக தான் கேட்குறானா, வேறு ஏதாவது கேட்குறானா, அவன் எதுக்கு கேட்குறானா? இயேசுநாதர் மேலே குற்றம் சுமத்துவதற்காகவே கேள்வி கேட்குறான். ஓய்வு நாளில் சுகமாக்குவது நியாயமா? நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க, நீ யூதனாக இருந்தால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்ப. ஓய்வு நாளில் சுகமாக்க முடியுமா? நீ ஓய்வு நாளில் சும்மா எல்லாரையும் சுகமாக்கி நிற்கிறியே, நீ ஓய்வு நாளிலே கடைபிடிக்க மாட்டே. உன்னை குற்றம் சாட்டும்படியாக இயேசுவை பின்தொடர்ந்து வந்தார்கள் இங்கே இருந்த யூதர்கள், பரிசேயர்கள்.
அதற்கு இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு, உங்களில் எந்த மனுஷனாக்கும் ஒரு ஆடு இருந்தால் அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டீங்களோ? உங்களுக்கு ஒரு ஆடு இருந்துன்னு வச்சுங்க, அது ஓய்வு நாளில் சனிக்கிழமை நாளில் ஒரு குழியில் விழுந்துச்சுன்னா அந்த ஆடு விழுந்துச்சுன்னு சொல்லி நீ தூக்கி விட மாட்டியான்னு கேட்டார். அதற்கு அவன் என்ன சொன்னாங்க, தூக்கி விட மாட்டான்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறாரு, ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளவு விசேஷத்தவனாக இருக்கிறான். அங்கே இருந்த மனுஷன் என்ன பண்ணிக்கிறாங்க, ஆடு இருந்தால் என்ன பண்ணுவாங்க, வாயிலா ஜீவன் தூக்கி விட்டுருப்பான். நீ ஆட்டுக்கு இறங்குறல, மனுஷன் இப்படி சூமின கையை உடையவனாக இருக்கிறானே, அவனுக்கு நான் இறங்கக்கூடாதா? அதுதான் சொல்ல வராது. மனுஷன் ஆட்டை பார்க்கலும் மனுஷன் எவ்வளவு விசேஷித்தவனாக இருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான். பதில் என்ன சொல்கிறாரு, ஓய்வு நாளில் நன்மை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படி கேட்டதுக்கு, ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான், நியாயம் அப்படின்ட்டாரு. இவங்க என்ன கேட்டாங்க, ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது சொன்னாங்களா? ஓய்வு நாளில் நன்மை செய்யலாம்டா. அன்றைக்கி இருந்து எல்லாருக்கும் சொல்கிறாரு, நீ தான் சொல்கிற நியாயம், ஓய்வு நாள் சொல்லியிருந்தால ஓய்வு நாளில் நன்மை செய்யலாம். ஆட்டை பார்க்கலும் மனுஷன் எவ்வளோ விசேஷித்தவனாக இருக்கிறான். மனுஷனுக்கு நன்மை செய்ய தான் அவர் வந்தார். மனுஷனுக்கு தான் ஓய்வு நாள், ஆட்டுக்கு மாட்டுங்கள்ல ஓய்வு நாள். யாருக்கு ஓய்வு நாள்? மனுஷனுக்கு தான். இவன் என்ன நினச்சான், ஓய்வு நாள் கர்த்தருக்கு நினச்சிருக்கிறான். ஓய்வு நாள் யாருக்கு? கர்த்தருக்கு நினச்சிருக்கிறான். அந்த ஓய்வு நாளிலே மனுஷன் நம்ம கர்த்தருடைய கிரிகைகள் நினச்சி பார்க்கறதுக்காக ஓய்வு நாள். ஆமென். அந்த நாளில் தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ஆட்டை பார்க்கலும் மனுஷன் எவ்வளோ விசேஷத்தவனுக்கு அதெல்லாம் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்றான். பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றான். உடனே அவன் கையை நீட்டினான். அவன் கை மறு கையை போல மாறி போயிட்டது. ஆமே. இப்போ சூம்பின கை என்ன ஆகி போச்சான்? சூம்பின கைனா பார்த்துருக்கீங்களா? ஒரு கை நல்லா இருக்கும், ஒரு கை பார்த்து எலும்பு தோலுமாக இருக்கும். அந்த கையில் எந்த வேலையும் செய்ய முடியாது. சூம்பின கை. நிறைய பேருக்கு நீ சூம்பின கை இருக்குது. அவன் சபைக்கு வரும்போது என்ன ஆகுது, இன்னொரு கையை போல மறு கையை போல இயேசு அங்கை சுகத்தை தருகிறதை பார்க்குறோம். அல்லேலூயா. இயேசு அற்புதங்களை செய்கிறவராகவும் சுகமாக்குறவராக இருந்தார்கள். அப்போது என்ன நடந்ததுன்னா, பரிசேயர்கள் வெளியே போய், இப்போ பரிசேயர் என்ன பண்ணாங்க, வெளியே போய் அவரை கொலை செய்யும்படியாக அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இயேசு என்ன செய்தார், ஒரு சூம்பின் கையை ஒரு மனுஷனை சுகமாகிட்டார். இவர் என்ன குற்றம் செய்தார்? திருடினாரா, கொலை செய்தாரா, இல்லை தப்பான வாழ்க்கை வாழ்ந்தாரா? எதுவும் செய்யலை. ஆனால் இந்த பரிசேயர்கள் என்ன செய்தாங்க, கொலை செய்வதற்காக இவருக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். நன்மை செய்தால் கூட இந்த உலகம் என்ன பண்ணுது, இயேசுக்கு விரோதமாக கூட்டம் கூடுது. கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டானுங்க பாருங்க. ஓய்வு நாளை இவர் கடைபிடிக்கலையாம், கொலை செய்வதற்கு விரோதமாக பாருங்க. அப்போது பரிசேயர்கள் வெளியே போய் இயேசுவை கொலை செய்யும்படி இயேசுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். ஆலோசனை பண்ணி இயேசு அதை அறிந்து அவரிடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்களுக்கு அவர் பின் சென்றார்கள். அவர் எல்லோரையும் சுஸ்தமாக்கிறார். அவரை பின்பற்றின எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்கினார். அவர்கள் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. இயேசுவை தேடி வந்தவர்களை அவர் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவரை தொட்டவர்கள் யாரும் சுஸ்தமானார்கள், இவர் யார் தொட்டாரோ அவர்கள் சுஸ்தமானார்கள். அல்லேலூயா. இப்போ ரெண்டு விதமாக இருக்குது பாருங்க. இயேசுவை தொட்டா சுஸ்தமாவேன் என்று சொல்லி பெரும்பாடு உள்ள பெண் இயேசுவை தேடி வந்தான். நான் போய் அவரை தொட்டு நான் அவர் வஸ்திரத்தை ஆகிய தொட்டா நான் சுஸ்தம் அடைவேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் சொல்லி கொண்டு இயேசு எங்கே இருந்தாரோ அந்த இடத்துக்கு வந்து இயேசுவை தொட்டாள். தொட்டவள் இவளும் சுகமானால், இயேசு யாரெல்லாம் தொட்டாரோ அவங்களும் சுகமானார்கள். அல்லேலூயா. தொட்டவர்கள் யாவரையும் சுகமாக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இருதயத்துக்கு நாம் அவரை தொடணும். ஆமே. அவர் இருதயத்துக்கு பூர்வமாக அவரை தொடணும். தம்மை பிரசித்து பண்ணாதபடிக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு கட்டளையிட்டார். தன் செய்த கிரியை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உலகம் முழுவதும் போய் சொல்லிடாதீங்க. நான் செய்தது எல்லாத்தையும் சொல்லாதீங்க. இன்றைக்கி அப்படியே இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் உலகம் முழுவதும் என்ன பண்ணிக்கிறாங்க, சொல்லிக்கினே இருக்கிறாங்க. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இன்றைக்கி ரெண்டு காரியங்களை பார்த்தோம். ஒன்று, பிசாசு பிடித்திருந்த மனுஷன், அசுத்தாவி பிடித்திருந்த மனுஷனை கர்த்தர் விடுதலையாக்கினார், அற்புதங்கள் செய்தார். ரெண்டாவது, முடக்குவாதம் உள்ளவனை, திமிர்வாதக்காரனை கர்த்தர் சுகமாக்கினார். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கணும். அல்லேலூயா. நமக்கும் அதிகாரம் இருக்குது. ஒருத்தனை ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வாதம் இருப்பான், சந்தோஷமாக இருக்க முடியும்.
நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நமக்கு அதிகாரம் இருக்குது? விசுவாசம் இருக்குதா? நீங்கள் ஆசீர்வதிங்க. எந்த சரீரத்தை நீங்கள் இயேசு நாமத்தை உங்கள் சரீரத்தை ஆசீர்வதிக்கலாம், உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கலாம், உங்கள் கூட பிறந்தவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கலாம். நீ ஆசீர்வதித்தா அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நீ மன்னித்தா அவர்கள் மன்னிப்பு பெறுவார்கள். நீங்கள் சொல்கிற காரியம் நடக்கும், நீ சொன்னபடியே ஆகும். நீ இருதயத்தை விசுவாசித்து வாயை திறந்து நீ சொன்னீன்னா நீ சொன்னபடி ஆகும். மலையை பார்த்து நீ சொன்னினாலும் அந்த மலை கூட உனக்கு கீழ்ப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்போது என் வாயின் வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது? இயேசுடைய வாயின் வார்த்தைக்கு தான் வல்லமை இருக்குதுன்னு சொல்லலை. நீங்கள் விசுவாசித்து சொன்னாலும் அப்படி ஆகுன்ட்டாரு. நான் சொன்ன மாதிரி நீயும் சொன்னீங்கன்னா நடக்கும். இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பிடுங்கி சமுத்திரத்தை நடப்படுவா என்று நீ சொன்னினா அந்த காட்டோலி மரமும் நடு சமுத்திரத்தை நடப்படும். அல்லேலூயா. அவருக்கு இருந்த விசுவாசம் தான் நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. பாருங்க, தங்கத்திலிருந்து ஒரு பகுதி வெட்டிட்டா எத்தனை துண்டாக வெட்டினாலும் அது ஒரே தங்கம்தான். அப்போது இயேசுக்குள்ளே இருந்த விசுவாசம் தான் நமக்குள்ளே இருக்குது. அவர் எப்படி வானங்களை உண்டாக்கினார், பூமியை படைத்தார், காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார், பிசாசுகளை துரத்தினார். அவருக்குள்ளே இருந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீ நான் சொன்ன மாதிரி சொல்லுன்றார். நான் என்ன சொல்கிறேனோ அது மாதிரி சொல்லுன்றாரு. நீ ஒருத்தனை ஆசீர்வதி, பிசாசை விட்டு போன்னு சொல்லு, போயிடும். அந்த பட்டணத்தை விட்டு போன்னு சொன்னால் போவோம். காற்றை பார்த்து அமைதியாக அமைதியாக இருக்கும், கடலை பார்த்து கொந்தளிக்காத, மரித்தவனை பார்த்து எழுந்து வான்னு சொன்னால் எழுந்து வந்துடுவான். இதெல்லாம் நடக்கும். ஆமீன். அல்லேலூயா. அப்போது இயேசுவுக்கு எந்த அதிகாரம் இருந்ததோ, எந்த வல்லமை இருந்ததோ, அதே வல்லமை இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா.